தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். தந்தி டிவியின் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் டாக்டர் ராமசுப்பிரமணியன் அவர்கள். திருச்சி காவிரி மருத்துவமனையிலிருந்து நுரையீரல் நிபுணர். டாக்டர் வணக்கம். வணக்கம் சார். டாக்டர், ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டை இன்றைக்கி நாம் எடுத்திருக்கோம். நிறைய பேருக்கு இன்றைய காலகட்டங்களில் ஒரு வியாதியாகவே மாறியிருப்பது அவங்களுடைய உடல் பருமன், ஒபிசிட்டி என்று அழைக்கிறார்கள் ஆங்கிலத்தில். இதற்கும் லங்ஸுக்கும் என்ன தொடர்பு? ஓகே, ஸோ ஒபிசிட்டி நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் முக்கியமான விஷயம்னா, கடந்த நாட்களை கம்பேர் பண்ணுறப்ப ஒபிசிட்டியோட நம்பர்ஸ் ரொம்ப அதிகமாகுது. எவ்வளோ அதிகமாகுதுன்னா, நம்மளில் 4 ஒருத்தருக்கு ஒபிசிட்டி இருக்குது. ஸோ அதாவது 25% மக்கள் நார்மல் வெயிட்டை விட அதிகமாக இருக்காங்க. ஒபிசிட்டின்றது உடம்புல எல்லா உறுப்பையுமே பாதிக்கக்கூடியது. அதில் நுரையீரலில் ரொம்ப முக்கியமாக பாதிக்கக்கூடியது. நுரையீரலில் நிறைய ப்ராப்ளம் வந்தாலும் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் குரட்டை. இந்த ஒபிசிட்டிக்கும் குரட்டைக்கும் ஒரு பெரிய ரிலேஷன் இருக்குது சார். ஓகே டாக்டர், இப்போ எல்லா குரட்டையுமே நாம் நேரடி தொடர்பு அப்படின்னு சொல்லலாமா? இல்லை சில பேர் ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்காங்க, ஆழ்ந்த தூக்கத்தில் அவங்களுக்கு அந்த குரட்டை மாதிரியான சத்தம் வருது, அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத நாம் எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் டாக்டர்? ஓகே, ஸோ குரட்டை ஏன் வருதுன்றதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். குரட்டை ஏன் வருதுன்னா, நம்ம நார்மலாக ப்ரீத் பண்ணுறோம், மூச்சு விடுறோம். அந்த மூச்சு காற்று மூக்குலேருந்து நம்ம தொண்டை வழியாக நுரையீரல் வரைக்கும் போயிட்டு திரும்பி வருது. இது நார்மலாக போயிட்டு வர மூச்சு வழி பாதை. இந்த பாதையில் ஏதோ ஒரு இடத்துல அது நார்மலாக இல்லாமல் சுருங்கிடுச்சுன்னா, அந்த சுருக்கத்து வழியாக நம்ம விடுற மூச்சு காற்று போயிட்டு வரப்போ ஒரு சவுண்டு க்ரியேட் பண்ணுது. அதான் ஸ்னோரிங். ஸோ நீங்கள் கேட்டிங்க, எப்பயோ ஒரு தடவை டீப் ஸ்லீப்பில் வருது, அது நார்மல், எல்லாத்துக்கும் வரும், எனக்கும் வரும், டீப் ஸ்லீப்பில் தூங்குற எல்லாத்துக்குமே வரும். பட் தினந்தோறும் குரட்டை வர்றோம், ரொம்ப சத்தமாக விடுறோம். சத்தம்னா அந்த ரூமை விட்டு வெளியில் கேட்குற அளவுக்கு சத்தமாக விடுறோம், எல்லா நாளும் குரட்டை வர்றோம், அது ப்ராப்ளம். டாக்டர், இப்போ நீங்கள் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியும்? எஸ் சார். ஸோ இப்போ இந்த குரட்டை மூச்சுக்குழாய் சுருங்கி போகிறனால அது ஒரு சவுண்டு வருதுன்றதை சொன்னோம். வெயிட்டு கூடும் பொழுது என்னாகும்? உடம்புல எல்லா இடத்துலையும் கொழுப்பு சேரும். வயிற்றில் சேரும், அதே மாதிரி கழுத்தில் சேரும். இப்போ இந்த கழுத்தில் சேரும் பொழுது கழுத்தோட சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா பெருசாகிட்டே போகும். இப்போ வெயிட் நிறைய இருக்கவங்களுக்கு பார்த்தா கழுத்து ரொம்ப பெருசாக இருக்கும், ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ இந்த சேர்ற கொழுப்பு என்ன பண்ணும்? நம்ம தூங்கும் பொழுது மூச்சுக்குழாயை போய் இன்னும் அமுக்கும். அப்போ நார்மலாக இருக்கிற மூச்சுக்குழாய் கொஞ்சம் சுருங்கி போகிறது, இந்த மாதிரி கொழுப்பு அமுக்கும் பொழுது மொத்தமாக சுருங்கிடும். அப்போ மொத்தமாக சுருங்கிடுச்சுன்னா நம்ம தூங்கும் பொழுது நம்ம உடம்புக்கு தேவையான காற்று போகிறதில்ல. காற்றுல தான் நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் உள்ளே போக போகுது. அப்போ காற்றே போகலைன்னா ஆக்சிஜன் என்ன ஆகும்? போகாது, தடைப்படுது. உள்ளே இருக்கிற உறுப்புலாம் எதை நம்பி வேலை பார்த்துட்ருக்காங்க? எல்லாருமே ஆக்சிஜன் நம்பி தான் வேலை பார்க்குறாங்க. நம்ம கிட்னியாக இருக்கட்டும், லிவராக இருக்கட்டும், எதாக இருந்தாலும். அப்போ உள்ளே இருக்கிற உறுப்புக்கெலாம் போகிற ஆக்சிஜன் கம்மியாக இருந்தால் தினந்தோறும் நைட்டு இது திருப்பி திருப்பி நடக்கும் பொழுது, ஆக்சிஜன் இல்லாத பொழுது அது வேலை பார்க்குற தன்மையை கம்மி பண்ணிகிட்டே வரும். இதனாலவே சில பேருக்கு சுகர் வரும், ரொம்ப முக்கியமாக பிபி வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. இந்த கண்டிஷனை மெடிக்கல் டேர்மில் ஸ்லீப் ஆப்னியா, அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஸ்லீப் ஆப்னியா அப்படிங்கிற ப்ராப்ளம் எவ்வளவு டேஞ்சரஸ்? ஸோ ஒரு உடம்புக்கு ஒவ்வொரு உறுப்புக்கும் முக்கியமான, ஒவ்வொரு செல்லுக்கும் முக்கியமானது ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜன் சரியாக போகலைன்னா உடம்புல இருக்கிற எந்த செல்லும் வேலை பார்க்க போகிறதில்ல. அப்போ இந்த ஸ்லீப் ஆப்னியான்றது நுரையீரல் மட்டும் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை இல்லை. தலையிலேருந்து கால் வரைக்கும் என்ன உறுப்பு வேணாலும் இந்த ஸ்லீப் ஆப்னியானால் பாதிக்கலாம். மூளை, இதயத்தில் துடிப்பு அப்நார்மல் ஆகும், ஹார்ட் அட்டாக் வரலாம், மூளையில் ஸ்ட்ரோக் வரலாம், கிட்னி ஃபெயிலியர் வரலாம், பிபி அதிகமாகலாம். ஸோ என்ன வேணால் நடக்கலாம் ஸ்லீப் ஆப்னியா மூலமாக. ஓகே டாக்டர், இப்போ ஸ்லீப் ஆப்னியா நமக்கு இருக்குது அப்படின்னு நாமளே செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ண முடியுமா, அல்லது ஒரு மருத்துவமனைக்கு தான் வரணுமா? ஓகே, ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்க்ரீனிங் தாராளமாக நம்மளே பண்ணலாம். ஃபஸ்ட்டு அப்சர்வேஷன் வெயிட். ஸோ வெயிட்டோடு சேர்த்து நம்ம இந்த கழுத்தோட சைஸ், நம்ம இடுப்போட சைஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கழுத்தோட சைஸ் ஒரு 43 சென்டிமீட்டர் ஆண்களுக்கும் 40 சென்டிமீட்டர் பெண்களுக்கும் கம்மியாக இருந்தால் இந்த ஸ்லீப் ஆப்னியாவுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதை விட அதிகமாக போகும்பொழுது ஸ்லீப் ஆப்னியா வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். அதே மாதிரி நம்ம வெயிட்டு கூட ஸ்லீப் ஆப்னியா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இடுப்போட சைஸ் கூடவும் ஸ்லீப் ஆப்னியா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதெல்லாம் டைரெக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ வெயிட்டு கூட நம்மளுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. வெயிட்டு கூடுது, எனக்கு இதோட ரொம்ப சத்தமாக குரட்டை வருது. அந்த சத்தமாக குரட்டையோட எனக்கு நைட்டு சரியாக தூக்கம் வர்றது இல்லை. தூங்கி காலையில் எந்திரிக்கும் போது நான் ரொம்ப டயர்டாகவே இருக்கேன். எழுந்ததுக்கப்புறம்
சும்மா உட்காந்துருக்கும் போதோ இல்லை வேலை பார்க்கும் போதோ இல்லை சும்மா டிவி பார்க்கும்பொழுதோ என்ன அறியாமல் நான் தூங்கிடுறேன். வெயிட்டு நிறையா, கொரட்டை நிறையா, தூக்கம் சரியில்லை, காலையில் டயர்டாக இருக்கும். இந்த பிரச்சனைகள் நமக்கு இருக்குன்னா உடனடியாக போய் மருத்துவரை பார்த்து ஸ்லீப் அப்னியா இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணி. ஓகே, இப்போ ஒரு மருத்துவர்கிட்ட வந்தால் நீங்கள் என்ன மாதிரியான எக்ஸாமினேஷன்லாம் பண்ணி எப்படி நீங்கள் கண்டறிவீங்க டாக்டர்? ஃபஸ்ட்டு கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், அவங்களோட வெயிட் எப்படி இருக்காங்க, அவங்களோட வாய் துறக்கிற சைஸ் எவ்வளோ இருக்குது, மூக்கில் எதுவும் அடைப்பு இருக்கா, டான்சில் மாதிரி எதுவும் சுரப்பி பெருசாக இருக்கா, அவங்களோட வெயிட் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாமின் பண்ணுவோம். அவங்களோட சிம்டம்ஸை ஃபஸ்ட்டு கேட்டறிவோம், இது ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம், இதை எக்ஸாமின் பண்ணுவோம். இதுக்கு அடுத்து நம்மளுக்கு அவங்க ஸ்லீப் அப்னியா இருக்குன்னு ஒரு சந்தேகம் வந்தது அப்படின்னா அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸ்லீப் ஸ்டடி அப்படின்னு ஒன்று பண்ணுவோம். அது வந்து பாலிசோம்னோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் தூங்குறதுக்கு பதிலாக ஒரு லேபில் போய் தூங்கணும். ஸோ ஏன்னா இது தூக்கத்தில் தான் இந்த ப்ராப்ளம் நடக்குது. ஸோ நம்மளை தூங்கினா தான் அந்த ப்ராப்ளம் இருக்கா இல்லைன்னு தெரியும். டே டைமில் நம்ம யூஸ்வலாக நல்லா தூங்க மாட்டோம். ஸோ நைட்டு தான் தூங்குவோம். ஸோ நைட்டு அந்த லேபில் போய் தூங்கும் பொழுது தலையிலேருந்து கால் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் லீட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதை ரெக்கார்ட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு இந்த ஸ்லீப் அப்னியா இருக்கா, ஆக்சிஜன் குறையுதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து அந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்து நீங்கள் ஒரு சில இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க டாக்டர். எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க? இது முழுமையாக குணப்படுத்த முடியுமா? ஸோ இதோட பேசிக் கான்செப்ட் என்ன, பேசிக் ரீசன் என்ன, நம்ம மூச்சுக்குள்ளாய் சுருங்கி போகுது, அதனால நம்மளுக்கு உடம்புல காற்று போக மாட்டேங்குது. இதுதான் அதுக்கான காரணம். அப்போ அந்த சுருங்க விடாமல் பார்த்துக்கிறது தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட். அப்போ எதனால சுருங்க விடாமல் போகுதுன்றது மெயின். சில பேருக்கு என்ன ஆகும்னா, இந்த மூக்கு தண்டுவடம் நல்லா வளைஞ்சிருக்கும். சின்ன வயசில் அடிபட்டனாலேயோ இல்லை பிறப்புலையோ சில பேருக்கு தண்டுவடம் வளைஞ்சிருக்கும். சில பேருக்கு சதை வளர்ந்துருக்கும், டான்சில் மாதிரி, அடினைன் மாதிரி சுரப்பிகளோட சைஸ் பெருசாக இருக்கும். அதனால கூட இந்த சுருக்கம் வரலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்னால சுருக்கம் வருதுன்னா அதை ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிட்டா அது நம்ம சரி பண்ணிடலாம், மொத்தமாக க்யூர் பண்ணிடலாம். ஆனால் நிறைய பேருக்கு இது எதனால் வருதுன்னா உடல் பருமனால். உடல் பருமன்னா இந்த கழுத்தில் இருக்கிற கொழுப்புங்கள்னால வருது. அப்போ அந்த கழுத்தில் இருக்கிற கொழுப்பை நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ வெயிட்டு குறைக்கணும். வெயிட்டு குறைய குறைய ஆராய்ச்சி முடிவுகள்லாம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஒரு 10% வெயிட்டு கம்மி பண்ணால் கூட நம்மளோட குரட்டையோட தன்மையும் இந்த ஸ்லீப் அப்னியாவோட சிவியாரிட்டியும் குறையும்னு சொல்லுது. 100 கிலோ இருக்கும், அதில் ஒரு 10%, 10 கிலோ குறைச்சா கூட நம்மளுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லுது. ஸோ வெயிட் கம்மி பண்ணணும். பட் வெயிட் கம்மி பண்ணுன்றது உடனே நடக்க போகிறது இல்லை, ரொம்ப நாள் ஆகும். அது வரைக்கும் இந்த சுருங்க விடாமல் பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முகத்து வழியாக வேகமாக காற்று கொடுப்போம், வாய் வழியாக. அப்போ வேகமாக காற்று உள்ளே போகும்பொழுது சுருங்கி போன மூச்சுக்குழாய் விரிவடையும், காற்று ஈஸியாக உள்ளே போயிட்டு வரும், நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இதை வந்து சிபேப் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஆப்ரேஷன் பண்ண முடியாதவங்களுக்கு சிபேப் தெரப்பி, இதுக்காக அதுக்கான டாக்டர். இப்போ நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், வெயிட்டு குறைக்கணும் அப்படின்னா அது அவங்களுக்கு சில நேரங்களில் ஒரு சவாலான காரியமாக அது தெரியல. ஏன்னா ரொம்ப வருஷமாக அவங்க வெயிட் போட்டுட்ருக்காங்க. இன்ஸ்டன்ட் ரெமெடிஸ் இருக்கா? லைக் வந்து நீங்கள் வந்து மெடிசன் மாதிரி ஏதாவது கொடுப்பீங்களா, அல்லது கஷ்டப்பட்டு தான் அவங்க வந்து வெயிட்டை குறைக்கணுமா? ஸோ ஐடியலாக என்ன, நம்ம பல வருஷமாக சேர்த்த வெயிட்டை உடனே கண்டிப்பாக யாராலையும் குறைக்க முடியாது. கண்டிப்பாக உடற்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு முறைகளால் குறைக்கிறது தான் நிலையானது. பட் அது ரொம்ப நாள் ஆகும். கன்சிஸ்டன்சி ரொம்ப கரெக்டாக எல்லா நாளும் பண்ணும்பொழுது தான் அதுக்கான ரிசல்ட் வரும். உடனே வர போகிறதில்ல, பட் கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் வரும். ஸோ அதுதான் ஃபஸ்ட். அதை விட்டு வேறு ஆல்டர்னேட்டிவ் சில விஷயங்கள் இருக்குது. அது என்ன விஷயங்கள்னால், சில இன்ஜெக்ஷன் இப்போ ரீசெண்டாக மார்க்கெட்டில் வந்திருக்கு. அந்த இன்ஜெக்ஷன் மூலமாக வெயிட்டை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி வந்த இன்ஜெக்ஷன்ஸ்லாம் நிறைய சைடு எஃபெக்ட் இருந்தது. பட் லேட்டஸ்ட்டாக இப்போ வந்திருக்க இன்ஜெக்ஷன்ஸ்க்கு சைடு எஃபெக்ட் கம்மியாக தான் இருக்குது, பெரிய அளவில் இல்லை. அதனால் வெயிட்டு கம்மியே ஆகாதவங்களுக்கு, ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன்ஸை நாங்கள் ட்ரை பண்ணுறோம். பட் இந்த இன்ஜெக்ஷன் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வெயிட் குறையும். பட் இந்த இன்ஜெக்ஷனோட ஷெடியூலை எப்போ நம்ம முடிக்கிறோமோ, அது முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பழைய மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பாக வெயிட்டு கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் நம்ம வாய்க்கும் உடலுக்கும் சேர்த்து பண்ணும் பொழுது அது கான்ஸ்டண்ட்டாக கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே டாக்டர், ஸ்லீப் ஆப்னியாவை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நம்ம லங்ஸ் சம்மந்தப்பட்ட வேறு அலார்மிங் டிசீஸ் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஓகே, எஸ்பெஷலி இந்த ஒபிசிட்டி ரிலேட்டடாக லங்ஸில் வேறு என்ன இம்ப்ளிகேஷன் வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்லீப் அப்னியா இஸ் த ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட் அடுத்து ரொம்ப முக்கியமானது அலர்ஜி. ஓகே, லங்ஸ் அலர்ஜி ஒரு டேர்ம் இருக்குது, ஆஸ்துமா. ஓகே, ஆஸ்துமானு ஒரு டேர்ம்ஸ் கேட்டோன்னே நிறைய பேர் பயப்படுறேன். ஏன்னா ஆஸ்துமா, எனக்கு ஆஸ்துமான்னு. அது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். நுரையீரலில் இருக்கிற அலர்ஜிக்கு பேர் தான் ஆஸ்துமா. ஓகே,
அந்த அலர்ஜி நிறைய பேருக்கு தோலில் வரும், கண்ணில் வரும், மூக்கில் வரும், ஒவ்வொரு இடத்துலையும் வரும். அந்த மாதிரி நுரையீரலில் வரக்கூடிய ஒரு அலர்ஜிக்கு பேர் ஆஸ்துமா. அது பெரிய வியாதியே இல்லை. பட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வெயிட்டு கூடும் பொழுது அந்த அலர்ஜி நுரையீரலில் வரக்கூடிய ஆஸ்துமா அலர்ஜிக்கான சான்சஸ் அதிகமாகிக்கிட்டே போகும். இப்போ நார்மலாக வெயிட் இருக்கிற மக்களுக்கு 10% அதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா, வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு 20லேருந்து 30% வரைக்கும் ஆஸ்துமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ டாக்டர், இப்போ ஆஸ்துமா அப்படின்னு சொல்லும்போது ஒரு சாதாரண இருமலுக்கும் அல்லது ஒரு ஆஸ்துமா இருமலுக்கும் நாம் எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது? சாதாரண இருமல் ஒரு சின்ன இன்ஃபெக்ஷனால் வந்திருக்கலாம், இல்லை சின்னதாக ஒரு சில் ஐட்டம் ரொம்ப டஸ்ட்டில் போனால் இருமல் வந்திருக்கலாம். சாதாரண வரக்கூடிய இருமல் ஒரு 3லேருந்து 5 நாள் இருந்துட்டு மருந்து சில பேசிக்கான மெடிசின்ஸ் எடுத்தால் சரியாயிடும். அது எப்பயோ ஒரு தடவை அவங்க வாழ்க்கையில் வரப்போகுது. பட் ஆஸ்துமாவில் வரக்கூடிய இருமல் மறுபடி திரும்பி எப்போல்லாம் அவங்க சில் ஃபுட் சாப்பிட்றாங்களோ அப்போல்லாம் வரும், எப்போல்லாம் டஸ்ட்டில் போகிறாங்களோ அப்போல்லாம் வரும். மாதத்துக்கு ஒரு தடவை 2 தடவை ஆரம்பித்து வாரத்துக்கு ஒரு தடவை அப்போ தினந்தோறும் வரும். அப்போ தினந்தோறும் வரக்கூடிய பிரச்சனையும் நார்மல் இருமலும் சேம் இல்லை, இது வேறு அது வேறு. ஓகே. நீங்கள் இனிஷியலாக எப்படி டயக்னைஸ் பண்ணுறீங்க டாக்டர், ஆஸ்துமாவா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு? ஸோ ஆஸ்துமாவுக்கு முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை மூச்சு வாங்குறது. மூச்சு வாங்கும் பொழுது, மூச்சு விடும் பொழுது விசில் சவுண்டு மாதிரி ஒரு சத்தம் கேட்குது மூச்சுக்குழாயிலேருந்து. இது நிறைய பேர் சொல்லுவாங்க, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். குழந்தைங்களுக்கு அவங்க அம்மாவே சொல்லுவாங்க, தோலில் போட்டிருக்கும் போது கீச்சுன்னு சவுண்டு வருதுன்னு. அதே மாதிரி வளர்ந்தவங்களும் சொல்லுவாங்க, மூச்சு விடும் பொழுது நான் தூங்கும் பொழுது கருன்னு சத்தம் வருது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நீண்ட நாள் மூச்சு வாங்குறது, அப்பப்போ இந்த மாதிரி விசில் சவுண்டு கேட்குறது, எப்போல்லாம் அவங்க அலர்ஜின் ட்ரிகருக்கு போகிறாங்களோ, அதாவது ஒரு சில்லுன்னு சாப்பிட்றாங்களோ, டஸ்ட்டுக்கு போகிறாங்களோ, இல்லை வேறு ஏதாவது விஷயம் ஏதாவது பழம் சாப்பிட்றாங்களோ அப்போல்லாம் எனக்கு சளி பிடிச்சிக்குது, அப்போல்லாம் எனக்கு மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆஸ்துமா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே. ஒன்ஸ் நீங்கள் டயக்னைஸ் பண்ண பிறகு ட்ரீட்மெண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்க டாக்டர்? ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சார். ஸோ ஆஸ்துமான்றது நுரையீரலில் வரக்கூடிய அலர்ஜி. அலர்ஜியில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது மொத்தமாக சரியாகாது, அதை ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்போது சரியாக போகிற விஷயம் இல்லை, ஆனால் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்போ கண்ட்ரோல் பண்ணுற விஷயத்துக்கு தினந்தோறும் வைத்தியம் பண்ணால் தான் அது கண்ட்ரோலாக இருக்கும். அப்படி தினந்தோறும் வைத்தியம் பண்ணலைன்னா பண்ணுற வரைக்கும் கண்ட்ரோலாக இருக்கும், நிறுத்தினதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பிரச்சனை அதிகமாக தான் போகுது. அப்போது தினந்தோறும் உபயோகப்படுத்தும் பொழுது பக்க விளைவு கம்மியாக இருக்கிற மருந்தை உபயோகப்படுத்தணும், அதானே கரெக்ட்? அப்போ பக்க விளைவு கம்மியாக இருக்க மருந்துன்னு பார்த்தோம் அப்படின்னா, எங்கே அலர்ஜி இருக்கோ அங்கே மட்டும் ட்ரீட் பண்ணால் போதும். ஓகே. இப்போ நம்மளுக்கு நுரையீரலில் அலர்ஜி இருக்குது, நுரையீரலில் மட்டும் ட்ரீட் பண்ணால் போதும். அப்போ நுரையீரலில் மட்டும் வேலை பார்க்குற மருந்து இன்னேலர்னு சொல்லக்கூடிய பஃப்னு சொல்லுவாங்க, பஃப் அடிக்கிறது, உரிகிற மருந்து, இல்லை நெபுலைசேஷன் சொல்கிற புகை மருந்துகள், இதெல்லாம் நேர நுரையீரலுக்கு மட்டும் போகும், நுரையீரலேருந்து ரத்தத்தில் கலக்காது. அப்போ சைடு எஃபெக்ட் வராது, நல்லா நம்மளுக்கு ரிலீஃபும் கிடைக்கும். ஓகே. சில பேர் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டேப்லெட்ஸுக்கும் இந்த பஃப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் டாக்டர், எப்படி வேலை செய்யுது? ஸோ டேப்லெட் சாப்பிட்றோம், வயிற்றுக்கு போகுது, வயிற்றுலேருந்து டிசால்வ் ஆகி பிளட்டில் மிக்ஸ் ஆகி பிளட்டு எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அந்த டேப்லெட்டும் போகும். அப்போ பிளட்டு, இப்போ எனக்கு பிரச்சனை லங்ஸில் மட்டும்தான், ஆனால் அந்த பிளட் லங்ஸுக்கு மட்டும் போகாது, கிட்னிக்கு போகும், லிவருக்கு போகும், எல்லா இடத்துக்கும் போகும். அப்போது அதுக்கான சைடு எஃபெக்ட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஓகே. வேற நான் இன்னேலர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது டைரெக்டாக நுரையீரலுக்கு போகுது, அங்கேருந்து பிளட்டில் மிக்ஸ் ஆக மாட்டேங்குது. அப்போ சைடு எஃபெக்ட் வர்றதுக்கான சான்சஸ் கம்மி. ஓகே. பிளட்டில் மிக்ஸ் ஆகி ஊருக்கெல்லாம் போயிட்டு லங்ஸுக்கு வந்து வேலை பார்க்க டைம் ஆகும். அப்போ இன்னேலர்னா டேரெக்டாக லங்ஸுக்கு போய் வேலை பார்க்க போது வேகமாக வேலை பார்க்கும். ரொம்ப தெளிவாக இன்னேலர் தான் ரொம்ப பெஸ்ட் மெடிசன்னு சொல்கிறேன். ஓகே டாக்டர், சில பேர் பயப்படுறாங்க, ஒன்ஸ் இன்ஹேலர் எடுத்துட்டா காலம் பூரா நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது என்கிட்ட வர நிறைய பேரோட பெரிய பயமே இதுதான். உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளத்துக்கு இன்னேலர் தான் மெடிசன் அப்படின்னு சொன்னேன்னே, அச்சுச்சோ இதுவா, இது எனக்கு வேண்டாம், இதை நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தா இதுக்கு நான் அடிமை ஆகிடுவேன், இது ரொம்ப முத்தின வியாதி இருக்கிறவங்க தானே இதை யூஸ் பண்ணணும், எனக்கே கொடுக்குறீங்க, இதெல்லாம் தான் காமன் கொஸ்டின் நாங்கள் எப்போதுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நுரையீரலில் இருக்கிற அலர்ஜிக்கு சின்ன வயசாக இருந்தாலும் பெரிய வயசாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டே இன்னேலர் தான். ஓகே. ஏன், அது நல்லா வேலை பார்க்குது, சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்குது, அப்போ கண்டிப்பாக அது அதுதான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். எல்லோரும் என்ன நினைக்கிறோம், இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தா இதுக்கு நம்ம அடிமை ஆகிடுவோம், இது இல்லைன்னா நம்ம கஷ்டப்படுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இது மொத்தமாக சரியாகாது, எல்லா நாளும் இருந்துக்கிட்டே இருக்க போகுது. அப்போ எல்லா நாளும் இருந்துக்கிட்டே இருக்க பொழுதுனா எல்லா நாளும் அதுக்கான மெடிசன் எடுத்தால் தான் கண்ட்ரோலாக இருக்கும். ஓகே.
ப்ராப்ளம் எல்லா நாளும் இருக்கிறனால நம்ம மெடிசன் எடுக்கிறோமே ஒழிய மெடிசன் எடுக்கிறனால நம்மளுக்கு ப்ராப்ளம் தொடர்ந்து இல்லை. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இதை எடுக்கிறனால நம்ம இதை தொடர்ந்து அடிக்ட் ஆயிடுறோம்னு நினைக்கிறோம். ப்ராப்ளம் நம்மளுக்கு தொடர்ந்து இருக்குது, அதனால அதை நம்ம எடுக்கிறோம். எப்படி மாற்றி புரிஞ்சுக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ டேப்லெட்டாக இருந்தாலுமே அதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குங்களா டாக்டர்? டேப்லெட்டை தவிர இன்ஹேலர் யூஸ் பண்ணால் பெட்டர்னு சொல்கிறேன். பெட்டர், எக்ஸாக்ட்லி டாக்டர். ஸோ டேப்லெட்டோ இன்ஹேலரோ ப்ராப்ளம் ஆஸ்துமா ஒன்ஸ் வந்துட்டால் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது. பட் அதை மினிமல் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்காக நம்ம ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்துக்கணும். டேப்லெட்டை விட இன்ஹேலர் தான் பெஸ்ட் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மினிமல் கண்ட்ரோல் இல்லை, ஃபுல் கண்ட்ரோல். ஓகே, ஃபுல் கண்ட்ரோல் பண்ண முடியும். கரெக்டாக மெடிசன் யூஸ் பண்ணால் ஆஸ்மான்றது நவீன உலகத்தில் வியாதியே இல்லை. ஓகே, கரெக்டாக மெடிசன் யூஸ் பண்ணால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அவங்க நார்மலான வாழ்க்கையை வாழலாம். ஓகே, அது டைரெக்டாக நுரையில் போய் வேலை பார்க்கும். ஸோ இன்ஹேலர் தான் பெஸ்ட் சாய்ஸ். அதில் கண்ட்ரோல் ஆகலைன்னா தான் டேப்லெட். டாக்டர், இப்போ இன்ஹேலர்லேயே இன்னொரு டவுட்ஸ் இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது, லைக் அதாவது சின்ன பசங்களுக்கு கொடுக்கும்போது அல்லது வயசானவங்களுக்கு கொடுக்கும்போதோ ஒரு குறிப்பிட்ட பொசிஷனில் வச்சு இப்படி தான் ஆப்ரேட் பண்ணணும், அவங்க கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா சிக்கலாக இருக்கும்னு சார். அது உண்மைதானே? ரொம்ப கரெக்ட். ஸோ நீங்கள் சொன்ன பாயிண்ட் ரொம்ப ரொம்ப வேலிடான பாயிண்ட். ஏன் அப்படின்னா 100 பேர் இன்ஹேலருக்கு கொடுக்குறோன்னா அதில் 80 பேர் தப்பாக தான் யூஸ் பண்ணுவாங்க. அது தப்பாக யூஸ் பண்ணால் அந்த மெடிசனோட பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்க போகிறதில்ல. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்குன்னு வழிமுறைகள் இருக்குது. அதை கரெக்டாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுற டாக்டரே சொல்லி கொடுப்பாங்க. அந்த டெக்னிக்கில் யூஸ் பண்ணால் அது நல்லா வேலை பார்க்கும். டாக்டர், இப்போ வந்து நீங்கள் லங்ஸ் தொடர்பான 2 மிக முக்கிய பிரச்சனையை பற்றி நீங்கள் சொன்னீங்க. ஒன்று வந்து ஸ்லீப் ஆப்னியா, இன்னொன்று ஆஸ்துமா. இது வராமல் நாம் ஸ்டாப் பண்ண முடியுமா, ப்ரிவென்ட் பண்ண முடியுமா? எஸ். ஸோ இது ரெண்டுத்துக்குமே ஃபஸ்ட்டு நம்ம இது ரெண்டுத்துக்கும் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம பேசுனது வந்து ஒபிசிட்டி. ஸோ வெயிட்னால ஸ்லீப் ஆப்னியாக வரப்போகுது, வெயிட்னால ஆஸ்துமாவும் வரப்போகுது. அப்போ என்ன பண்ணலாம்? வெயிட்டை கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ வெயிட்டை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்லாம். ஆரோக்கியமான உணவோட தினந்தோறும் எல்லாரும் ஒரு 30-40 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணலாம். உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிட்டா இந்த ப்ராப்ளத்துலேருந்து கண்டிப்பாக நம்மளால் பாதுகாத்துக்க முடியும். ஓகே. இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஸ்லீப் அப்னியாக்கும் ஆஸ்துமாக்கும் மட்டும் இல்லை, நம்ம எல்லாத்துக்குமே, வளர்ந்தவங்க எல்லாத்துக்குமே சில விஷயம் இருக்குது. ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன விஷயம் அப்படின்னா தடுப்பூசிகள். அந்த தடுப்பூசிகள் மூலமாக நுரையீரலில் வரக்கூடிய பாதி இன்ஃபெக்ஷனை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ அந்த இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம். தடுப்பூசின்னு சொன்னோன்னே எல்லாருமே கேட்குற கேள்வி, வளர்ந்தவங்களுக்கு தடுப்பூசியா? குழந்தைங்களுக்கு தானே நம்ம கார்டு போட்டு நம்ம வேக்சின் போடுவோம், நீங்கள் என்ன எனக்கு வேக்சின் போட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. பட் வளர்ந்தவங்களுக்கு நிறைய தடுப்பூசிகள் இருக்குது. அதை ப்ராப்பராக எடுத்துக்கும் பொழுது நம்ம லைஃப்பை இன்னமும் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். டாக்டர், இப்போ இந்த வேக்சின்ஸால் இருக்கக்கூடிய பொருளாதார நன்மைகள் என்ன? எக்ஸாக்ட்லி சார். ஸோ ஒரு வேக்சின், இப்போ நான் சொன்ன வேக்சின் எல்லாம் சீப் இல்லை, கொஞ்சம் காஸ்ட்லினா இப்போ இந்த ஃப்ளூ வேக்சின்றது ஒரு 2500 வரும், நிமோகாக்கல் வேக்சின்றது ஒரு 5500 வரும், அந்த ஷிங்கிள்ஸ் வேக்சின்றது ஒரு 8000-9000 ருபீஸ் வரும். பட் இதை நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கும் பொழுது இவ்வளோ காசு கொடுத்து இந்த தடுப்பூசி போடணுமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். பட் ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஃப்ளூ வேக்சின்னு சொன்னேன்ல, ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து அதுக்காக ஒருத்தர் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா ஆவரேஜாக எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா 3 லட்சம் ரூபாய். ஒரு அட்மிஷனுக்கு 3 லட்சம் ரூபாய். அந்த 3 லட்சத்தை கம்பேர் பண்ணுறப்போ இந்த 2500 ஒரு காஸ்ட்டே இல்லை. 10 வருஷம் வாழ்நாளை கம்பேர் பண்ணுறப்போ இந்த 5500 காசே இல்லை. ஸோ வேக்சினை பொறுத்த வரைக்கும் பொருளாதார பயன் ரொம்ப ரொம்ப நிறையா. இது ஒரு இண்டிவிஜுவலுக்கு. இதுவே ஒரு கம்யூனிட்டியாக யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த வேக்சின் போடுறதுனால எவ்வளோ காசு நம்மளால் சேமிக்க முடியும், எவ்வளோ பேரை நம்மளால் காப்பாற்ற முடியும், எவ்வளோ பேருக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறையை கொடுக்க முடியும், அதை யோசிக்கும் பொழுது இதனால் வரக்கூடிய எக்கனாமிக்கல் பெனிஃபிட் ரொம்ப ரொம்ப அதிகம் சார். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் வேக்சின் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்த கோவிட் காலகட்டம் தான் ஞாபகம் வருது. ஸோ எல்லாரும் எப்படி லைனில் நின்று வேக்சின் போட்டாங்க அந்த கோவிட் காலகட்டத்தில். நீங்கள் தினந்தோறும் நிறைய பேஷண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறீங்க. கோவிடுக்கு முன்னாடி பேஷண்ட்ஸ் உங்ககிட்ட வரும்போது அவங்களுக்கு இருந்த காமன் எயில்மெண்ட்ஸ் என்ன, வேற கோவிடுக்கு பிறகு நம்மளுடைய லங்ஸ் எம்மாதிரியான மாறுதல்களை சந்திச்சிருக்கு, இப்போ மக்கள் உங்ககிட்ட வரக்கூடிய காமன் எயில்மெண்ட்ஸ் என்ன? ஸோ நான் ஒரு அலர்ஜிக்கு ஒரு பாயிண்ட் சொன்னேன்ல, அந்த அலர்ஜி தோலில் வரலாம், லங்ஸில் வரலாம், சைனஸில் வரலாம் அப்படின்லாம் சொன்னோம். கோவிடுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல அலர்ஜி சின்னதாக இருந்திருக்கும், ஒரு சைனஸ் ப்ராப்ளம் இருந்திருக்கும், ஒரு ஸ்கின்னில் டெர்மடைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்திருக்கும். கொரோனா வந்ததுக்கப்புறம் அது ஆஸ்துமாவாக மாறியிருக்கு. ஓகே, எங்ககிட்ட வர நிறைய பேர் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது, கொரோனா வந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு அடிக்கடி சளி பிடிக்குது, கொரோனா வந்துச்சு அதுக்கப்புறம் மூச்சு வாங்குது.
அப்போது கொரோனா வந்ததுக்கப்புறம் சின்னதாக இருந்த ஒரு அலர்ஜி பிரச்சனையை ரொம்ப பெருசாக ஆக்கியிருக்குன்னு அர்த்தம். அது கொரோனானா பெரிய அளவில் அட்மிட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு நாள், அரை நாள், ஆஃப் டே ஃபீவர் அவ்வளோதான் இருந்தது அவங்களுக்கு. பட் அதனால் வரக்கூடிய இம்ப்ளிகேஷனால் நிறைய ப்ராப்ளம் வரதை பார்க்குறோம். இன்னும் மேற்கொண்டு என்ன பார்க்குறோன்னா, கோவிட் வர்றதுக்கு முன்னாடி இன்ஃபெக்ஷனில் பூஞ்சை இன்ஃபெக்ஷன், அதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னு சொல்லுவோம். அப்போல்லாம் ரொம்ப எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்துருக்கோம். பட் கொரோனா வந்ததுக்கப்புறம் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பூஞ்சை இன்ஃபெக்ஷன் நிறையா பார்க்குறோம் நம்ம. ஓகே, ஸோ இந்த கொரோனா அலர்ஜியும் சரி, இம்யூனிட்டியும் சரி, ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணியிருக்கோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஓகே, காமனாக இப்போ நம்ம பாமர மக்கள்கிட்ட பேசும்போது டாக்டர் அவங்க சொல்கிறது வந்து கொரோனா காலத்துக்கு பிறகு நீங்கள் சொல்கிற மாதிரி உடலில் சில மாறுதல்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. லைக் இம்யூனிட்டி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. சில பேர் கோவிட் சந்தேகப்படுறாங்க, சில பேர் நான் அந்த இன்ஜெக்ஷன் போட்டேங்க அதுக்கப்புறம் என் உடம்பே மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் உள்ள அறிவியல் என்ன? ஸோ இது ரொம்ப கரெக்டான கொஸ்டின் சார். நிறைய பேர் என்ன ஆடியன்ஸ்லேயே இந்த கொஸ்டின் என்ன கேட்பாங்க. இந்த வேக்சின் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்ன எல்லாத்துக்குமான பதிலாக நிறைய ஆராய்ச்சியோட முடிவுகள் வந்தது. அந்த ஆராய்ச்சிகளோட முடிவில் அந்த வேக்சின் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் ரொம்ப 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 கம்மி அப்படின்னு வந்திருக்கு. நம்மளோட ஜென்ரல் தாட் என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஊசி போடுறார், அந்த ஊசி போடுறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியோ 2 நாளுக்கு அப்புறமோ கொரோனா வந்திருக்கலாம். நம்ம போய் செக் கூட பண்ணியிருக்க மாட்டோம். அந்த கொரோனாவில் அவருக்கு பாதிப்பு வந்திருக்கலாம். ஆனால் நம்ம என்ன நினச்சிப்போம், இந்த ஊசி போட்டனால தான் எனக்கு அந்த பாதிப்பு வந்துச்சுன்னு நினச்சிப்போம். அது ரெண்டும் ஒரே டயத்தில் நடந்தனால, ஒரு இன்சிடென்டலாக நடந்தனால அதை நம்ம இதனால வந்துச்சுன்ற மாதிரி நம்ம மீனிங்காக எடுத்துக்கிறோம் சார். ஓகே டாக்டர், இப்போ நம்ம லங்ஸை பற்றி பேசும்போது சாதாரணமாக வந்து ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் எப்படி சஃபர் பண்ணுறாங்க, ஸ்லீப் ஆப்னியா பேஷண்ட்ஸ் எப்படி சஃபர் பண்ணுறாங்க, இதுக்கெல்லாம் பேஸாக வந்து உடல் பருமன் இருக்குது. இதெல்லாம் நம்ம பேசணும். சில பேர் சில படிக்கட்டுகள் ஏறினாலே மூச்சு சிவியராக வாங்குற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. சாதாரணமாக நடந்து வந்தாலே மூச்சு ரொம்ப வாங்குற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. எந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கும் அவங்க பண்ணலை. அப்படிப்பட்டவங்க தங்களுடைய லங்ஸில் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு உங்களுடைய மெசேஜ்? கண்டிப்பாக சார். ஸோ நடந்தால் என்னோட வேலையை பார்க்கும் பொழுதும் கொஞ்சம் நடந்தாலும் மூச்சு வாங்குதுன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, ப்ராப்ளம் இல்லாமல் நம்மளுக்கு அந்த மூச்சு வாங்குறது வராது. அப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம் நுரையீரலில் இருக்கலாம், இல்லை இதயத்தில் இருக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 ஸ்பெஷலிஸ்ட்டையும் கண்டிப்பாக போய் கன்சல்ட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அது குணமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே டாக்டர், நம்ம தந்தி டிவி ஸ்டுடியோ வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. உடல் பருமனால் ஏற்படக்கூடிய மிக முக்கிய வியாதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எஸ்பெஷலி லங்ஸை டார்கெட் பண்ணுற வியாதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்லீப் ஆப்னியா பற்றி நீங்கள் சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் பருமனை எப்படி கண்ட்ரோலில் வைக்கிறது மூலமாக இதிலேருந்து நாம் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. மிக முக்கியமாக ஆஸ்துமாவை பற்றி நீங்கள் அட்ரஸ் பண்ணும்போது என்ன சொன்னீங்கன்னா, டேப்லெட்ஸை காட்டிலும் அந்த பஃப் எடுக்கிறது தான் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதுவும் டாக்டர்கிட்ட சரியாக கற்றுக்கணும். சரியாக அவங்க யூஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அதனுடைய பலனே போயிடும், வேஸ்ட் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் சொன்னீங்க. பஃப் அப்படிங்கிறது டைரெக்டாக லங்ஸில் போய் அதனுடைய வேலையை செய்து, வேறு டேப்லெட் தேவையில்லாமல் பிளட்டில் கலக்குது, பாடி ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகுது அப்படிங்கிற ரொம்ப தெளிவான விஷயத்த சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் வேக்சின்ஸுடைய முக்கியத்துவம் பற்றி சொன்னீங்க. கொரோனா காலகட்டத்தை பற்றியும் நாம் அதில் ரொம்ப தெளிவாக பேசணும். உங்களுடைய தகவல்கள் ரொம்ப தெளிவாக இருந்தது. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய தகவல்களுக்கும் மிக்க நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி சார்.